தாவேகா பெண் நிர்வாகிகளை இழிவுபடுத்தக்கூடிய வகையில பேசினதா தஞ்சாவூர் திமுக கவுன்சிலர் நீலகண்டன் உட்பட 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி தலைமையில ஆகஸ்ட் 3ல தஞ்சாவூர்ல காவிரி விவகாரத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அப்போ உதயநிதி இரட்டை அர்த்தத்துல பேசினதா அவர் மேல 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு ஆகஸ்ட் 4ல உதயநிதி கைது செய்யப்பட்டாரு. இத கண்டிச்சு தஞ்சாவூர்ல திமுகவினர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அண்ணா சிலை வரைக்கும் பேரணி போனாங்க. இதுக்கிடையில பெண்களை இழிவா பேசின உதயநிதியை கண்டிச்சு தாவேகா மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு. இதுக்காக அண்ணா சிலை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த தாவேகா கொடிய திமுகவினர் பிடுங்கி எறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவினர் முதல்வர் விஜயோட உருவ பொம்மையை எரிச்சு கோஷமிட்டாங்க. அங்கிருந்த திமுகவினருக்கும் தாவேகாவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. 2 கட்சியினரும் செருப்பு கற்களை வீசி தாக்கிட்டாங்க. இதுல தாவேகா நிர்வாகிகள் சில பேரு காயமடைஞ்சாங்க. இந்த நிலையில திமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் ராமநாதன், கவுன்சிலர்கள் நீலகண்டன், அண்ணா பிரகாஷ் உள்ளிட்டோர் சேர்ந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விதமா பேசி அசிங்கமான செய்கை செய்தும் தாவேகா நிர்வாகிகளான மணிகண்டன், சந்திரன் 2 பேரையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தாவேகா தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகாலட்சுமி கிழக்கு போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில ராமநாதன், நீலகண்டன், அண்ணா பிரகாஷ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் மேல கிழக்கு போலீசார் 10 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க.